Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry exercise 5.3 second sum. The equation of a straight line is 2 into x minus y plus y is equal to 0. Find its slope, inclination and intercept on the y axis. ஒரு straight line equation கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா slope, inclination, y axis, y intercept. Intercept on the y axis னா y intercept னு அர்த்தம். சோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சோ இத நீங்க அந்த மாதிரி கொண்டு வாங்க. 2x minus 2 ல கொண்டு போங்க. 2 ல கொண்டு போயாச்சா 2x minus 2y plus 5 is equal to 0. நம்மளுக்கு இது y is equal to mx plus c ல இல்ல. சோ அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் இது வந்து எப்படி இருக்குதுன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ல இருக்குது. சோ இது நம்ம x and y axis ல எல்லாமே இருக்குது. சோ இத நம்ம என்ன பண்ண போறேன்னா பாருங்க. இப்போ நான் இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். சோ ஸ்லோப் எப்படி கேட்டிங்கனா முதல்ல வந்து நம்ம ax plus by plus c. இது வேற ஒண்ணும் இல்ல, ரெண்டு வேரியபிள்ல லீனியர் ஈக்குவேஷன். linear equation in two variables. So அதுதான் இந்த equation. இது வந்து உங்களுக்கு இத வச்சு நீங்க கம்பேர் பண்ணும்போது ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல இருக்கும்போது, இந்த ஃபார்மட்ல இருக்கும்போது எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் m is equal to minus b by a. So minus a by b. So substitute the values minus 2. இது வந்து உங்களுக்கு minus 2 தான். So minus minus cancel. இது உங்களுக்கு slope 1. Slope m வந்து 1. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இன்க்ளினேஷன்னா என்னது, ஸ்லோப் வச்சு இன்க்ளினேஷன் கண்டுபிடி. இன்க்ளினேஷன்னா ஆங்கிள், அது நம்மளுக்கு தெரியும். m is equal to tan theta. ஸோ m வந்து தெரியும் 1 is equal to tan theta. தீட்டாவில் எந்த வேல்யூ is equal to 1 9th standard படிச்சிருப்பீங்க trigonometric table. ஸோ அது என்ன கேட்டிங்கன்னா 45. ஸோ theta is equal to 45 degree. ஸோ 1 tan theta is equal to 1 சொன்னாச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோனா theta is equal to 45 degree. இப்போ அடுத்தது பாருங்க, intercept on y axis. So what do you mean by intercept on y axis? Intercept on y axis இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வச்சு ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 5 அந்த சைடு கொண்டு போங்க. 2x minus 2y minus is equal to minus 5. ஸோ மொத்தமாக 2 ஆல் டிவைட் பண்ணிருங்க. ஸோ x by 2 minus y by 2 is equal to minus 5 by 2. நம்மளுக்கு கொண்டு வரது வந்து y கொண்டு வரணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இது வந்து 1 கொண்டு வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா மைனஸ் 2 ஆல் டிவைட் பண்ணாதீங்க, minus 5 ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2x by minus 5 minus 2y by minus 5 is equal to minus 5 by minus 5. ஸோ இது 1 ஆகும். இது வந்து x. இது என்ன ஆகும்னா இது 2 வந்து கீழே கொண்டு வந்தாச்சுன்னா ரெசிப்ரோக்கல் வந்துடும். அதாவது இப்போ நம்மளுக்கு 1/2 மேலே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி கொண்டு வரீங்க, 3 into 2/1 கொண்டு வரீங்க ரெசிப்ரோக்கல். இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் அது 2 ஆக்சுவலாக மேலே இருக்குது, இந்த மாதிரி மேலே இருக்குது. ஸோ இப்போ என்ன கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும். அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கும் கீழே கொண்டு வரணும் டினாமினேட்டரில். ஸோ x by minus 5/2 ப்ளஸ் y பையும் அதே நிலமை தான். இந்த மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் அப்போ 2 மட்டும் கீழே இருக்கும், மேலே வரும்போது 5/2 மட்டும் வரும். இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 1. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இனி இன்டர்செப்ட் 1ல இருக்குது. இது ஒய்க்கு நேராக இது இருக்குது. ஸோ அதான் ஒய் இன்டர்செப்ட். ஸோ அவ்வளோ. அப்போ கேட்டிருந்தது ஸ்லோப்பு m is equal to 1, இன்க்ளினேஷன் theta is equal to 45 degree அண்டு இன்னொன்று y intercept. y intercept அது இப்போ தான் நம்ம பார்த்தோம் 5/2. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேங்க்யூ.